ஹலோ மக்களே வணக்கம். நம்மக்கிட்ட அள்ள அள்ள குறையாத ஒரு அக்ஷய பாத்திரம் மாதிரி நம்மளோட ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் இருந்ததுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும். எவ்வளோ வேணாலும் பணம் அதுலேருந்து தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. இது ப்ராக்டிக்கலா அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் இதை சொல்கிறேன். சரி, ஒரு டிப்பிக்கல் இந்தியன் மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், ஒரு 50 லட்சமோ 60 லட்சமோ 1 கோடியோ சேர்த்து எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ஒரு போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம், இல்லைன்னா ஒரு பேங்க்கில் போடலாம் அப்படின்னு போடுவாங்க. போட்டுட்டு அதில் ஒரு வட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், 5%, 6%, 7% வட்டி வருது, நம்ம அதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஒரு டிப்பிக்கல் மைண்ட் செட். நம்ம வேறு எங்கேயுமே யோசிக்க மாட்டோம். அதாவது நம்முடைய அசல் அப்படியே வச்சுக்கிட்டு நம்ம வட்டியில் மட்டும் நம்முடைய வாழ்க்கையை நடத்துவோம் அப்படிங்கிறது தான் நம்மோட அப்பா, தாத்தா, பாட்டி எல்லாரும் பண்ணிட்டு இருந்த விஷயம். இப்போ நான் நெறைய பேர்கிட்ட போயிட்டு, "ஏங்க இந்த மாரி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க? இன்வெஸ்ட் பண்ணும்போது அ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போடலாம். மியூச்சுவல் ஃபண்ட்னா ஈக்விட்டி மட்டும் கிடையாது. ஹைபிரிட் ஃபண்ட்ஸ் இருக்கு. ஆம் நெறைய டெட் ஃபண்ட்ஸ் இருக்கு." இந்த மாரி ன் நெறைய வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட்ஸ் இருக்கும்போது, அதில நீங்க போடும்போது உங்களுக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ் 10, 11 கிட்டத்தட்ட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால நீங்க வெறுமனே 5.5%, 5%, 6%ஓட உங்கள நிறுத்திக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இந்தியால ரிஸ்க் ஃப்ரீ ரேட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. ரிஸ்க் ஃப்ரீ ரேட்னா என்ன? ஆர்பிஐ காசு அச்சடிக்கிறான். அவன் என்ன சொல்றானோ அதுதான் ரிஸ்க் ஃப்ரீ ரேட். இந்தியால இப்போ ரிஸ்க் ஃப்ரீ ரேட் பார்த்தீங்கன்னா, ஒரு 6.5% சம்திங் தான். ஈவன் 6 கூட இருக்கலாம். இல்லையேப்பா நான் வந்து இந்த பேங்க்ல பார்த்தனே எனக்கு 7% குடுக்குறான். அ ஆர்எம்கா குடுக்குறான், 7.5 குடுக்குறான் அப்படின்னா எல்லாமே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இல்ல ஸ்மாலர் பேங்க்ஸ்க்கு இருக்கும். ஸ்மால் பேங்க்ஸ்ல நீங்க போயிட்டு ஒரு ரூ. 1,00,00,000 போடுறீங்க, நாளைக்கு இழுத்து மூடுறான் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு பைசா திரும்ப வராது. ஆனா, இதுவரைக்கும் இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பெரிய கமர்ஷியல் பேங்க்ஸ் இதுவரைக்கும் திவால் ஆனது கிடையாது. ஏன்னா, டூ பிக் டூ ஃபெயில்ன்னு சொல்லிட்டு சில பேங்க்ஸ் இருக்கு. எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ இந்த 3யும் டூ பிக் டூ ஃபெயில்ன்னு சொல்லிட்டு ஆர்பிஐ சொல்றான். இதுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தது அப்படின்னு சொன்னாலும், நம்முடைய டெபாசிட்டுக்கு பிரச்சனை இல்லாம அவன் பார்த்துக்குவான். ரைட்டுங்களா? பட் அ பை புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோட பைசா ஒரு ரூ. 1,00,00,000 இருக்குன்னா, நான் வந்து எஸ்பிஐ, ஹெச்டிஎஃப்சிலயே நான் எடுத்துட்டு போய் வைக்க மாட்டேன். நான் கண்டிப்பா டைவர்சிஃபை பண்ணுவேன். அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அ இந்த இந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட் இவ்வளோன்னு தெரியும்போது, பொதுவா ஜனங்க என்ன பண்றாங்கன்னா, கொஞ்சம் இப்படி வச்சுக்குவோம். ஒரு 20, 30 லட்சம் வந்து அ இந்த சின்ன கோஆப்பரேட்டிவ் சொசைட்டில கொஞ்சம் போடுவாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது நகைச்சீட்டு கட்டுவாங்க. இந்த மாரி டைவர்சிஃபை பண்றாங்களே தவிர, ஒரு ஓவரால் ஸ்ட்ரக்சர் அவங்க பார்க்கறது கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட் மாரியான ஒரு எக்ஸலன்ட்டான எலிமெண்ட் உங்களோட ரிட்டயர்மென்ட் ஃபேஸ்க்கு வரவே வராதுங்க. இந்த மாரி சொல்லும்போது, உடனே வர்ற முதல் கேள்வி என்னன்னா, "ஏன்பா இவ்ளோ பேசுறியே, எவ்ளோ ரிட்டர்ன்ஸ் வரும்?" அப்படின்னா, "அட அது வருங்க 9, 10% வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாங்க." அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு கரெக்ட்டா சொல்லு." அப்படின்னுவாங்க. வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நிச்சயம் கிடையாது அப்படிங்கிறத நம்ம உணர்றோமான்னு யோசிங்க. குழந்தைகள வந்து படிக்க வைக்கிறோம். குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்றது மட்டும் நம்ம எதிர்பார்க்கிறோமே தவிர, அவங்க எவ்ளோ மார்க் எடுப்பாங்க? சரி ஒரு 75 எடுப்பான், 80 எடுப்பான், 90 எடுப்பான் அப்படிங்கிறது தான் தெரியுமே தவிர, உங்களால பின் பாயிண்ட் பண்ண முடியுமா? பின் பாயிண்ட் பண்ண முடியாது. ஆனாலும் வாழ்க்கையில ஒரு நம்பிக்கையோட முன்னாடி நம்ம நகர்ந்து போயிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அதே மாரி தாங்க முதலீடு அப்படிங்கிறதுமே. இந்தியாவோட ஈக்விட்டி மார்க்கெட்லயோ, இல்ல ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்லயோ இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா, இந்தியா பத்தியான ஒரு பாசிட்டிவ் ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கணும். அ இந்த மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லும்பொழுது, இவ்ளோ ரிஸ்க் இருக்குன்னு சொல்றாங்களே தவிர, ரொம்ப சின்ன சின்ன கோஆப்பரேட்டிவ் பேங்க்லலாம் அவங்க எப்படி போய் போடுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ நம்மோட பிஎம்ஐ டேட்டா பாருங்க, ஜிடிபி பாருங்க. பிஎம்ஐ டேட்டா வந்து இப்ப இந்த ரீசென்ட் பிஎம்ஐ டேட்டா பார்த்தேன். அ ஏப்ரல் 2026ல பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 54.7 இருந்து 53.9 இருந்து 54.7 ஆயிருக்கு. இவ்வளவு சாரி இவ்வளவு நெகட்டிவ் நியூஸ் வந்து சுத்திட்டு இருக்கு. இருந்தாலும் பாருங்க, இந்த பர்ச்சேசிங் மேனர் இண்டெக்ஸ் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ இந்த டேட்டா ஆக்சுவலா என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இந்தியாவோட மேனுஃபேக்சரிங் செக்டர் மேல ஏறிட்டு இருக்கு. போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நெறைய ஜாப்ஸ் வந்து நெறைய புரொடக்ஷன் ஜாஸ்தியா இருக்கு. நெறைய புரொடக்ஷன் இருக்கும்போது கன்சம்ப்ஷன் நெறைய இருக்கும். அப்படிங்கிறது தான் இத காட்டுது. இந்த பிஎம்ஐ டேட்டாலாம் கீழ இறங்கும் பொழுது தான் நம்ம கொஞ்சம் கவலை கொள்ளணும். இருந்தாலும், ஆ
இவ்வளவு 35, 40 வருஷத்துல பாருங்க, செபிலாம் எவ்வளோ அழகா வந்து அ ரெகுலேஷன் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க அந்த ரிஸ்க் ஃப்ரீ ரேட் வந்து 5.5, 6 அப்படின்னும்போது இப்போ இந்த இந்த ரீசென்ட் இதுலயும் பாருங்க, ரேட்ட ஆர்பிஐ குறைச்சுக்கிட்டே வருது. அத நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குற ஒரு நம்பர் இருக்கு பார்த்தீங்களா? கிட்டத்தட்ட 14, 15, 16ன்லாம் இருந்தது 90ஸ்ல, ஏர்லி 90ஸ்ல. அது கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு, அ பேங்க் குடுக்குற வட்டியே 9 1/2, 10 குடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அ 9, 8, 7 அப்படின்னு இருந்துச்சு. இப்ப பார்த்தீங்கன்னா, 1 இயர் நீங்க உள்ளார போய் போடுறீங்கன்னா, ஒரு 5 1/2, 6% கூட குடுக்குறது கிடையாது எல்லா பேங்க்ஸுமே. இது போக போக உங்களுக்கு குறைஞ்சுக்கிட்டே போகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போக போக குறைஞ்சுக்கிட்டே போகும். ஸோ ஆப்டிகலி ஆல்சோ நெறைய பேரு இதுல எனக்கு பெருசா ரிட்டர்ன்ஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மியூச்சுவல் ஃபண்ட் சைட்ல, ஈக்விட்டி சைட்ல வந்துகிட்டே இருக்காங்க. அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இந்த அக்ஷய பாத்திரம் அப்படின்னு சொல்றேன் இல்லைங்களா? இது எப்படி நீங்க உருவாக்கலாம் அப்படின்னா, முதல்ல முதல்ல ஒரு பெரிய கார்பஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. நான் இந்த 10,00,000த்தையே வச்சுக்கிட்டு நான் அக்ஷய பாத்திரமா பண்ண முடியுமான்னா, பண்ண முடியாது. ஆ 4% ரூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. அதாவது உங்களுடைய கார்பஸ்ல இருந்து தொடர்ந்து நீங்க 4% நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிட்டே போறீங்க அப்படின்னு சொன்னா, அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு சின்ன பிரச்சனை வந்ததுனாலுமே கூட, மார்க்கெட்லேருந்து ஒரு உங்களோட ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் கம்மியாகுச்சு அப்படின்னாலுமே கூட, ஒரு ஒரு 3, 4 வருஷம் மார்க்கெட் பெருசா நகரல அப்படின்னாலும், உங்களுடைய அ அசல்ல ரொம்ப டிப் ஆகாம இருக்கிறது அப்படிங்கிறதுனால தான் இந்த 4% ரூல் அப்படிங்கிறத ஒரு விஷயமா வச்சிருக்காங்க. ஸோ நம்மோட மல்டி அசெட் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட், பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் இந்த 3 ஃபண்டும் பொதுவா ஆ இந்த ரிட்டயர்மென்ட் ஆகுறவங்களுக்கு ஜெனரலா எடுப்பாங்க. சரிங்களா? இந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அப்படின்னு பார்த்தாலே, வேற வேற ஒரு ஒரு மியூச்சுவல் ஃபண்டும் ஒரு ஒரு மாதிரி அத நிர்வகிப்பாங்க. அதனால நான் ஜெனரலா பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் கொஞ்சம் ஜாக்கிரதையா எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். இந்த மல்டி அசெட் ஃபண்ட் அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து ஒரு எக்ஸலன்ட்டான கேட்டகரி. ஆ ஃபார் எக்ஸாம்பிள் இது இது வந்து பரிந்துரை கிடையவே கிடையாது. ஆனாலும் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் பாருங்க. ஆ நிப்பானுடைய மல்டி அசெட் ஃபண்ட் ஆகஸ்ட் 2020 ரூ. 1,00,00,000 ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 1,00,00,000 ஆகஸ்ட் 2020ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இது என்ன பண்றாருன்னா, அவரு கிட்டத்தட்ட 9% இதோட கார்பஸ்ல இருந்து அவரு எடுக்குறாரு. அதாவது மாசம் மாசம் ரூ. 75,000 எடுக்குறாரு. சரிங்களா? 9% வித்ட்ராவல் வந்து பயங்கர ரிஸ்கி. பட் ஜஸ்ட் ஃபார் ஒரு 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 கேஸ் ஸ்டடிக்காக இத நீங்க பாருங்க. மாசம் மாசம் அவரு 75,000 எடுத்துக்கிட்டே போறாரு. 2026 மார்ச்ல அவர்கிட்ட எவ்வளோ பைசா இருந்திருக்கும்னு நெனைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1.5 கோடி அவருக்கு பேலன்ஸ் இருந்திருக்கு. எவ்வளோ இதுவரைக்கும் எடுத்திருக்காருன்னா, கிட்டத்தட்ட 50,00,000 அவர் வெளில எடுத்திருக்காரு. இது ரொம்ப ஒரு ஒரு எக்ஸலன்ட்டான ஒரு விஷயம். ஏன்னா, 1,00,00,000 இருக்கு. இதோட ட்ராடவுனும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப கம்மி. இவரு மொத்தமா எடுத்தது கிட்டத்தட்ட 50,00,000 எடுத்துட்டாரு. 1,00,00,000 போட்டு ஆல்ரெடி 50,00,000 எடுத்துட்டீங்க. மிச்சம் வந்து ஜெனரலா ஒரு 50,00,000 இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு ஒரு சின்ன மைண்ட் செட் இருக்கும். ஸோ வட்டி கிட்டி போட்டாலும் கூட என்னப்பா 50, 55,00,000 இருக்கும். ஆனா, கார்பஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. கிட்டத்தட்ட 1.5 crore இன்னும் மிச்சம் இருக்கு. இவரு இதே மாரி வந்து அ தன்னுடைய தன்னுடைய கார்பஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இட் வில் லாங் ஃபார் எவர். முக்கியமான விஷயம் இதுல இந்த ரிட்டர்ன்ஸ் இதுல வந்த ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14, 15% இதுல ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. அதனால இவங்க நிப்பான்ல வந்து ஒரு ஒரு எக்ஸாம்பிளா சும்மா போட்டிருக்கேன். நான் 14% ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. 9% இவரு வித்ட்ரா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா வித்ட்ராவல் ரேட் பார்த்தீங்கன்னா, 4-6% வந்து கொஞ்சம் சேஃபா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். பட் கார்பஸ் ரொம்ப பெருசா இருக்கணுங்க. நீங்க வந்து ஒரு ரூ. 5,00,00,000 கார்பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுலருந்து நீங்க வித்ட்ரா பண்றது நீங்க வந்து ஒரு 6 இல்ல 7% எடுக்குறீங்க, 8% எடுக்குறீங்க அப்டின்னா கூட ஒரு சின்னதா ஒரு டவுன் டர்ன் அடிக்கும்போது கொஞ்சம் நீங்க கம்மி பண்ணிக்கலாம். வித்ட்ராவல வந்து நீங்க கொஞ்சம் கம்மி பண்ணலாம். 75,000 எடுக்காம நீங்க அதுக்கு பதிலா ஒரு 60,000 எடுத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை இருக்காது அப்டிங்கிற மாரி இருக்கலாம். ஸோ இந்த வித்ட்ராவல்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க ரேண்டமா வந்து நீங்க பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த இந்த மல்டி அசெட் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட் கடைசியா ஒரு 2 வருஷமா வந்து சரியா பண்ணல. 2024ல மார்க்கெட் ரொம்ப வேல்யூவேஷன் ஹைல இருந்தது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, டக்குன்னு எல்லாத்தையுமே வந்து கமாடிட்டீஸ் அதாவது கோல்டு, சில்வருக்கு கொண்டு போயிருவாங்க. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஒரு 40% ஈக்விட்டி இருக்கும். இப்போ கமாடிட்டி ரொம்ப சீப்பா இருக்கு அப்டின்னும்போது, இங்க வரும்பொழுது அடுத்த 2 வருஷம் இது வந்து இவ்ளோ போகும். ஈக்விட்டி பெருசா நகர்ந்திருக்காது. லைட்டா இப்டி இப்டி நகர்ந்திருக்கும். சரிங்களா? ஸோ ஈக்விட்டி மார்க்கெட் ஆ ஒரு
15% கீழ விழுதுன்னா, இவங்களுடைய போர்ட்ஃபோலியோ பார்த்தீங்கன்னா, ஒரு 4 இல்ல 5% தான் கீழ விழும். ஸோ, உங்களுக்கு அந்த டவுன் சைட் புரொடக்ஷன் பெரிய அளவுக்கு குடுக்கறதுனால, மல்டி அசெட் ஃபண்ட் நீங்க கண்டிப்பா கன்சிடர் பண்ணலாம். ஆனா, இது நல்லா யோசிச்சு நீங்க வந்து பண்ணணும். ஆஸ் ஆஃப் நவ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய மல்டி அசெட் ஃபண்ட்ல கிட்டத்தட்ட 50% ஈக்விட்டீஸ். அந்த 50% ஈக்விட்டீஸ்லயும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி லார்ஜ் கேப்ல தான் இருக்கு. ஸோ, ஈக்விட்டி கிட்டத்தட்ட 2, 2 1/2 வருஷமா பெருசா நகரல இல்லைங்களா? அதனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்லாம் 50% ஈக்விட்டிக்கு போயிட்டாங்க. கோல்டு பயங்கரமான ரிட்டர்ன்ஸ் குடுத்ததுனால, கோல்டோட போர்ட்ஃபோலியோ பெர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 8. சில்வரோட போர்ட்ஃபோலியோ அலோகேஷன் பார்த்தீங்கன்னா, வெறுமனே 3% தான். ஏன்னா, சில்வர் பயங்கரமா ஒரு 4 மடங்கு என்னங்க ஒரு 1 வருஷத்துல 1 1/2 வருஷத்துலயா 4 மடங்கு ஏறி இருக்கு. அப்படின்னும்போது, சில்வர் அதுக்கு டவுன் சைட் புரொடெக்ஷன் இல்ல அப்படிங்கிறனால. ஸோ, இந்த மாரி தான் அவங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு டெட்ல வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்குமா? கமோடிட்டிஸ்ல நல்ல ரிட்டர்ன் கிடைக்குமான்னு சொல்லிட்டு ஓரளவு பிக் பண்ணி கிளியரா எடுத்துட்டு போவாங்க. ஸோ, சில ஏஎம்சிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, ரொம்ப அக்ரெசிவ் கால் எடுப்பாங்க. ஹெச்டிஎஃப்சிலயோ நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். அவன் வந்து 25 குடுத்துருக்கான், 30 குடுத்துருக்கான் அப்படிங்கிறதுனால, இவன் ஏன் 30 குடுக்கல அப்படிங்கிறத மட்டும் நீங்க தயவுசெய்து ரிட்டயர்மென்ட்ல நீங்க யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஏன்னா, 30% ஏறுறவன் தான் அடுத்த வருஷம் என்ன பண்ணுவான்னா, 20% கீழ இறங்குவான். இல்ல 30% அதே 30% கூட கீழ இறங்கலாம். ஸோ, இவன் 15% தான் குடுக்குறான் அப்படின்னு சொன்னாலும், ரிட்டர்ன்ஸ் டவுன் சைட்ல ப்ராபப்லி ஒரு 5, 6% தான் இவன் இறங்குவான் அப்படிங்கிறது தான் இதோட சாராம்சம். ரிட்டயர்மென்ட்ல நமக்கு ரிட்டர்ன்ஸை விட கேபிட்டல் ப்ரொடெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இது ஏன் அக்ஷய பாத்திரம் சொல்கிறோன்னா, நீங்கள் வெளில எடுக்கிறது 4-5% தான் எடுக்கிறீங்க. உங்களுக்கு வர்ற ரிட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட 10% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. ஸோ 10 இருக்கும்போது நீங்கள் ஒரு 6 எடுக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு அதில் 15% ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் ஸ்டீப்பாக கூட ஜாஸ்தியாக எடுக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் அட்வைசரியோட நீங்கள் எடுக்கும்பொழுது இதுவரைக்கும் எங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல பெருசா நாலேட்ஜே இல்ல அப்படின்னும்போது, நீங்க கொஞ்சம் அட்வைசரோட உட்காந்து இதெல்லாம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா, கொஞ்சம் பெட்டரா வரும். பட் ஆல்ரெடி எனக்கு பெருசா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார் அப்படின்னீங்கன்னா, யூ கேன் டூ இட் ஆன் யுவர் ஓன். இஃப் யூ ஆர் யங், மேக் அ கார்பஸ். நான் எல்லார்கிட்டயுமே சொல்றது, அந்த 1,00,00,000 அப்படிங்கிறத ஒரு டார்கெட் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அச்சீவ் பண்ணுங்க. அச்சீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய உங்களுடைய தேவைகள் என்னவோ அதுக்கேத்த மாரி நீங்க மூவ் பண்ணிட்டே போங்க. 4 crore, 5 crore, 10 crore. ஸோ இந்த மாரி நீங்க வைக்கும்பொழுது, உங்களுக்கு மைண்ட் செட்டும் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஒரு 10,00,00,000 இருக்கு அப்டின்னா, நீங்க கிட்டத்தட்ட அதோட 4% வித்ட்ராயல் பாருங்க. அசால்ட்டா எடுக்கலாங்க. ஒரு 40,00,000 நீங்க டப்பு, டப்பு, டப்புன்னு எடுத்துட்டே போலாம். வருஷம் ஃபுல்லா நீங்க வந்து நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி கிடைச்சிருக்கும் அப்டின்னு நான் நெனைக்கிறேன். ஆ நான் திரும்ப ஃபர்ஸ்ட்டு சொன்னதையே நான் திரும்ப சொல்றேன். லைஃப்ல நெறைய விஷயங்கள் அ வந்து கிளாரிட்டி இல்லங்க. கிளாரிட்டி இல்லாம தான் நெறைய விஷயங்கள் நடக்குறோம். ஏன்னா, நமக்கு ஒரு டைரக்ஷன் இந்த பாத் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த பாத் கரெக்ட்டான பாத் அப்படின்னு சொன்னா, டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகணும் அப்படிங்கும்போது, அந்த பாத்ல நீங்க டிராவல் பண்ணலாம். நீங்க கிளியரா பிளான் பண்ணீங்கன்னா, அந்த மார்ஜின் ஆஃப் மார்ஜின் ஆஃப் சேஃப்டியோட நீங்க வச்சீங்கன்னா, நீங்க நீங்க ஒரு 8% தான் இல்ல 9% எதிர்பார்க்குறீங்கன்னா, 10% இல்ல 11% 12% உங்களுக்கு கிடைச்சதுன்னா சந்தோஷம். சரிங்களா? ஸோ மல்டி அசெட் ஃபண்ட், ஹைபிரிட் ஃபண்ட், ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்ஸ் நெறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ரிட்டயரிக்கு வந்து தே கேன் பிளான் தேர் டேஸ் ஆஃப்டர் தேர் ரிட்டயர்மெண்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒரு கிளாரிட்டி வேணும், நீங்க எங்ககிட்ட இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நெனச்சீங்க அப்படின்னு சொன்னா, ஆ கீழ வாட்ஸ்அப் நம்பர் குடுத்துருக்கேன். தயவுசெய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. வி வில் டாக். ஸோ தேங்க் யூ. சைனிங் ஆஃப். திஸ் இஸ் கோபிநாத் Ravi. AMFI registered mutual fund distributor ARN 347471. Thank you. Have a great day.